தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த கட்சிகளின் சார்பிலானது பரப்புரையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. விவரம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் குறிப்பாக இனி தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வரக்கூடிய தேர்தல் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் அதே போல இந்திய கூட்டணிக்குமான தேர்தலாக இருக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒருபோதும் வளர முடியாது எனவும் பாஜகவும் அதிமுகவும் முகமூடியை கிழித்தெறிவதற்காகவே நாங்கள் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எனவும் மக்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் நிராகரித்துதான் வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அலை வீசுவதாகவும் மக்களின் ஆதரவு எங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நம்பிக்கையுடன் வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கும் இந்திய கூட்டணிக்குமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அலை என்பது வீசி வருவதாகவும் 200 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த கட்சிகளின் சார்பிலானது பரப்புரையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவால் வளர முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. விவரம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் குறிப்பாக இனி தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வரக்கூடிய தேர்தல் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் அதே போல இந்திய கூட்டணிக்குமான தேர்தலாக இருக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒருபோதும் வளர முடியாது எனவும் பாஜகவும் அதிமுகவும் முகமூடியை கிழித்தெறிவதற்காகவே நாங்கள் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எனவும் மக்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் நிராகரித்துதான் வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அலை வீசுவதாகவும் மக்களின் ஆதரவு எங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நம்பிக்கையுடன் வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கும் இந்திய கூட்டணிக்குமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அலை என்பது வீசி வருவதாகவும் 200 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.